சம்பூர்ணம் பெரியசாமியாக இருந்த நான் சம்பூர்ணம் சேட்டுவாக மாறின வாட்டி இந்த ஓட்டு லிஸ்ட் வரத்துக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து நான் அந்த ஓட் லிஸ்ட்டை பேர் வாங்குறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தாங்கங்க, அதை ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் என்னோட ஃபார்மில் உங்கள் அப்பாவோட பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா இல்லைன்னு, சரி பரவாயில்ல நீங்கள் அந்த ஊரில் போய் கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. நானும் 2, 3 முகவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அவங்க சரியான பதில் சொல்லல. அதனால அந்த இது போட்டிருப்பாங்க இல்லையா, முகாம் போட்டிருந்தாங்க. அங்க போய் கேட்டேங்க. அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போய் பாருங்கன்னாங்க. ஏங்க இங்க முகாம் போட்டிருக்கிறீங்க, இன்னொரு அரசியல்வாதியோ யாரையோ நான் வீட்லலாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே என்ன பண்ணாங்கன்னா, அங்க அதிகாரிங்க வந்தாங்க. அந்த முகாமை செக் பண்றதுக்கு வருவாங்க இல்லையா, அவங்க வந்தாங்க. அவங்க கிட்ட போய் நான் டைரக்ட்டா கேட்டேன். உங்களோட ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எடுத்துட்டு நான் வெளியில இருக்கிறேங்க, அப்புறமா பண்ணுங்க. நீங்க அந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்துருங்கன்னாங்க. ஏங்க அங்கேருந்து தான் இங்க வர சொன்னீங்க, இங்கேருந்து மறுபடியும் அங்க வர சொல்றீங்களேன்னு கேட்டேன். பரவாயில்ல சாயங்காலம் வாங்கன்னாங்க. அதுங்காட்டி அங்கே வந்து அதிகாரிங்கிட்ட நான் என் பிரச்சனைய சொன்னேன். அவர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவரே எடுத்து எனக்கு ஒரு பாகம் எண்ணையும், வரிசை எண்ணையும் போட்டு குடுத்தாங்க. சரின்னு மறுபடியும் நான் என் பூத்துல கொண்டு போய் குடுத்தேங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லிஸ்ட் வந்தது இல்லைங்களா, அப்ப தான் சொன்னாங்க மறுபடியும் உங்க பேரு அதுல வரல. ஏன்னா உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல. நீங்க மறுபடியும் ஃபாரம் 6 குடுத்து ஃபில் பண்ணி குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட நான் யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். ஏங்க எத்தனை தரம் ஃபில் பண்ணி குடுக்குறது? என் பேரு, என் ஊரு, எங்க அப்பா பேரு, ஃபோன் நம்பர் இதுதான். இத நான் தெளிவா எழுதி குடுத்துட்டு என் வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் செய்ய முடியாதுன்னு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி இதுக்கு மேலேயும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி குடுத்தேங்க. அப்புறம் அவங்க ஒரு 2, 3 நாள் கழிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. என்னன்னா, உங்களுக்கு டபுள் என்ட்ரி ஆயிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு என்ட்ரி ஆயிருக்குது. அதனால நீங்க வந்து மறுபடியும் ஃபில் பண்ணுங்கன்னாங்க. என்னங்க ஃபில் பண்றது அப்படின்னு, உங்க ஓட்டு வந்து வேலூர்ல இருக்குது அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பர் குடுத்தாங்க. அந்த வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவரு இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, சம்பூர்ணம் சேட்டுன்னா, ஏம்மா 1000 பேர் இருப்பாங்க. ஓட்டர் ஐடிய பார்த்து நீங்க அந்த நம்பர போட்டு பாருங்க. உங்களத கண்டுபிடிங்க அப்படின்னாங்க. என் ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுத்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொன்னதுக்கு, அவர் எங்களாலலாம் இதுக்கு மேல முடியாது. நீங்க விஏஓ ஆஃபீஸுக்கு போங்கன்னாங்க. விஏஓ ஆஃபீஸ்ல போய் கேட்டதுக்கு, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது எங்களுக்கு தெரியாது. நீங்க ஆர்ஐ ஆஃபீஸுக்கு போங்கன்னாங்க. இதாங்க அது ஆர்ஐ ஆஃபீஸ்ல பனமரத்தப்பட்டியில போய் நின்னுகிட்டு இருக்கிறேன். பனமரத்தப்பட்டின்னா எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் ஏரியா. நான் ரொம்ப சுருக்கி சொல்றேங்க. இதெல்லாம் 15 நாளா ஃபோன் பண்ணிக்கிட்டு, அலைஞ்சுக்கிட்டு நான் இருக்கிறேன். ஆர்ஐ ஆஃபீஸ் போன உடனே, "இங்க என்னத்துக்கும்மா வந்தீங்க? இங்கலாம் இல்ல. நீங்க மறுபடியும் விஏஓவுக்கே போங்க. அப்படி இல்லன்னா நீங்க போய் ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கோங்க." அப்படின்ட்டு விஏஓவுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாரு. "இங்க எதுக்குப்பா அனுப்புன?" நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். "என்னங்க சார் அங்க போனா இங்க வாங்குனாங்க, இங்க வந்து அங்க வரீங்களே?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இங்கலாம் உட்காந்துருந்தா பிரயோஜனம் இல்ல. நீங்க கிளம்புங்க." அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்பதாங்க மன உளைச்சலான உளைச்சல் வந்தது. ரொம்ப டென்ஷன் ஆனேன். நமக்கு ஒரு நல்ல பழக்கம். லைவ் போட்டேங்க. லைவ் போட்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சிலர் சொன்னாங்க, "நீங்க ஏங்க சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க" அப்படின்னாங்க. சரின்னு அன்னைக்கு நைட்டே உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒரு 2 இது ஓப்பன் ஆச்சு. அதுக்கு மேல அது ஓப்பன் ஆகவே இல்ல. அதனால நான் அடுத்த நாள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு சேலம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தேங்க. அங்க வந்து தேர்தல் அதிகாரிக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா? அவங்க அறைக்கு அங்க போயிட்டு அவர பார்த்து, என்னோட பிரச்சனை ஏ டூ இஜெட் எல்லாமே ஷார்ட்டா சொல்லி முடிச்சேன். அவரும் வந்து சரின்னு கேட்டுட்டு என்ன பண்ணுனாருன்னா, உங்களது வீரபாண்டி தொகுதி இல்லையா? அந்த வீரபாண்டி தொகுதிக்குலாம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ற அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுனாங்க. ஃபோன் பண்ணி இப்படி டீட்டெயில் சொன்னாங்க. அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, "சரி அவங்கள போய் அஸ்தம்பட்டியில பாரு" அப்படின்னாங்க பாருங்க. அதுக்கு அவரு சொன்னாரு, "ஏங்க அவங்க ஏற்கனவே ரொம்ப சுத்தி வந்திருக்கிறாங்க. இனிமே அஸ்தம்பட்டிக்கு போக முடியாது. நீங்க என்னான்னு அத பார்த்து சொல்லுங்க" அப்படின்னு சொன்னாங்க. அந்த எஸ்ஐஆர் அதிகாரி நம்பர என்கிட்ட குடுத்துட்டாரு. அவருகிட்ட என் நம்பர குடுத்துட்டு, "நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க உங்கள கூப்பிடுவாங்க" அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஆஃபீஸுக்கு வெளியில வந்து 1 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணேங்க. மதியானம் லஞ்ச் டைம் ஆயிருச்சு. சரி எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டேன். என்ன பண்றதுன்னு போய் இவர கேட்டேன். அவரு சொன்னாரு, "சொல்லியிருக்கேங்க. அதுக்கு ஏங்க நீங்க அவசரப்படுறீங்கன்னாரு." "இல்லைங்க சார் நான் கிளம்புறேன். அவங்க வந்து ஃபோன் பண்ணக்குள்ள பண்ணட்டும். நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் என் பிரச்சனைய எழுதி நான் ஒரு பெட்டிஷன் மாரி குடுத்துர்றேன்" அப்படின்னு. அவரு வேணான்னாரு. "இல்ல, இல்ல நான் குடுத்துட்டு போயிர்றேன். நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டதுக்கு நான் வந்து" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் எழுதி குடுத்தேங்க. தாசில்தார பார்த்து குடுங்க அப்படின்ட்டாங்க. தாசில்தார பார்த்து அவரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுனேன். வெயிட் பண்ணுனதுக்கப்புறம் அவர்கிட்ட போயி நான் சொன்னேன். அவரும் எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு உடனே என்னோட இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அதிகாரி டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க எடுத்துட்டு சொல்ற ஒரே பதில் அவங்களது டபுள் என்ட்ரி. எனக்கு இங்க தான் தெரியல. டபுள் என்ட்ரினா நீங்க தான் என்ட்ரி போட்டீங்க. எப்படி இதுல நான் செஞ்ச தப்பு என்ன? அப்படின்னு கேட்டதுல அவங்க ஒரே பதில் சொல்லிட்டாங்க.
இவ்வளோதான் அப்படின்ட்டு. அவரும் சரி நீங்க போங்க அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இவங்க வந்து என்ன சொன்னாங்க, "அந்த வேலைய முடிச்சு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நமக்கு முடிச்சு குடுப்பாங்கன்னு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணேன். கேட்டேன் மறுபடியும் என்னோட தேர்தல் ஃபார்ம் குடுத்தாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டதுக்கு, "அதெல்லாம் உங்களது டபுள் என்ட்ரிங்க. எனக்கெல்லாம் தெரியாது. நான் இங்க எழுதி வச்சிருக்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க. 2 என்ட்ரின்னு தான் வருது. நீங்க வேணா அந்த போய் வேலூர்ல கேன்சல் பண்ணிக்கிட்டு வாங்கங்கிறாங்களே." எப்படிங்க ஒருத்தங்களுக்கு இருக்கிற ஓட்ட நீ கேன்சல் பண்ணி எனக்கு ஓட்டுன்னு நான் கேட்க முடியும்? இதுல எனக்கு நல்லா புரிஞ்சுது. நீங்க கேட்கலாம். நீங்க போய் நீட்டா ஒரு இதுல ஆன்லைன்ல பதிவு பண்ணலாமே! அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். இல்ல. நம்ப மக்கள் நமக்காக முகாம் போடுறாங்க. நெறைய காசு செலவு பண்றாங்க. வேலை செய்றாங்க. இத்தன ஆயிரம் பேர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்கலாம் என்ன வேலை செய்யறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா? இல்லையா? இது ஒரு கிராமம். இதுல 5 வார்டு தான் இருக்குது. நான் 5வது வார்டுல தான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். அந்த பாகம் எண்ணு, வரிசை எண்ணு எடுத்து தர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த லிஸ்ட்ட குடுங்க. நான் எடுத்துக்கிறேன்னு கேட்கிறேன். அது இங்க இல்ல அப்படிங்கிறாங்க. அந்த வீரபாண்டி தொகுதி இன்சார்ஜ் இருந்தாங்கன்னு சொல்லி நம்பர் குடுத்தாங்க இல்லையா? அவங்களுக்கு எத்தன தடவ ட்ரை பண்ணேங்க. ஃபோன கட் பண்ண மட்டும் தான் செஞ்சாங்க. மற்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஃபோனும் வரல. நான் ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கவே இல்ல. இங்க ஒரு பூத் ஏஜென்ட்ட பிடிச்சு, அவருகிட்ட என்னோட பாகம் எண், வரிசை எண்ணு சொல்லுனாங்க. அவரும் தான் சொல்றேன்னு சொன்னாரு. அத இங்க வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு ஃபோன பண்ணி சொல்லக்குள்ள, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, "இது புது நம்பரு. பழைய நம்பர வாங்குங்கன்னாங்க." பழைய நம்பர் வரதுக்குள்ள பொங்கல் பண்டிகை வந்துருச்சுங்க. பொங்கல் பண்டிகைப்ப நான் கேட்குறேன். நீங்க இந்த ஏஜென்ட் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கிட்ட என்னோட பழைய வார்டு நம்பரு, அவங்க கிட்ட கேட்டதுக்கு, "நான் எங்கேயோ வேலையில போயிட்டேன். அந்த லிஸ்ட்ட குடுங்க." அப்படின்னு கேட்குறேன். அதாவது எங்க அப்பா பேர் இருக்கும்ல லிஸ்ட்டு, "அத குடுங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னதுக்கு, "இல்ல அத வீட்ல வச்சுட்டோம்." அப்படி இப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் போயிருச்சு. அதுக்கப்புறமா அந்த இந்த நிலவரப்பட்டி டீச்சர் இருப்பாங்க இல்லையா? அவங்க நம்பர குடுத்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நாங்க பொங்கல் செலிப்ரேஷன்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு லிஸ்ட்ட அவங்க லிஸ்ட்டுனா லிங்க் தான் குடுத்தாங்க. அந்த லிங்க ஓப்பன் பண்ணி, அந்த எத்தனாவது வார்டுல இருக்கிறோம், எங்கன்னு எப்படியோ ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி, என்னோட பாகம் எண்ணையும், வரிசை எண்ணும் நான் கண்டுபிடிச்சுட்டேங்க. கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதில இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? உங்க அம்மாவோட தாத்தா பேருன்னாங்க. ஐய்யய்யோ! எங்க அம்மா அப்ப தாத்தா பேரு தெரியாதேன்னு, அது என்னான்னே ஃபோன பண்ணி கேட்டு, அதையும் சொன்னேன். ஆமா எஸ்ஐஆர் ஃபார்முக்கும், எங்க அம்மாவோட தாத்தா பேருக்கும் என்ன லிங்க்ன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் புரியல. யாருக்காவது புரிஞ்சா சொல்லுங்க. இத்தன நாளெல்லாம் நான் எத்தன ஜெராக்ஸு, ஆதார் ஜெராக்ஸு, ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு, வீட்டு ரசீது ஜெராக்ஸு, தண்ணி ஜெராக்ஸு, இப்படி எத்தன ஜெராக்ஸ் எடுத்து குடுத்தேன் தெரியுங்களா? ஆனா, யாரும் தயவு செஞ்சு சொல்லிறாதீங்க. முட்டாள்தனமா வேலை செஞ்சீங்க. போயி நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணிடலான்னு சொல்லிறாதீங்க. இவங்கலாம் எப்படி வேலை செய்யறாங்கங்கிறத நான் பார்க்கணுன்னு தான் நான் இத்தனையும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா, யாருமே எத பத்தியுமே நான் ஃபோன வச்சிருக்கிறேன், கேமரா வச்சுக்கிட்டு சுத்துறேன் அப்படின்னு கூட தெரியும். தெரிஞ்சாலும் அசையவே இல்ல. நான் ஷார்ட்ஸ்ல, வீடியோவுல, லைவ்ல எல்லாமே பேசினேன். நான் வந்து மாசமான சம்பளம் வாங்கலான்னு சொன்னேன். எனக்கு பிஎஃப், இஎஃப், பென்ஷனு எந்த ஸ்கீமும் இல்ல. நாங்கலாம் கூலி வேலை செஞ்சா தான் வேலைன்னும் சொல்லி பார்த்தேன். இருந்தாலும் இவளால அவங்கலாம் எதுக்காக இந்த மாரி இதெல்லாம் பார்க்குறாங்க? அப்போ வந்து இன்னொன்னு என்ன தெரியுங்களா? நான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண போக்குல அந்த முகாம்ல ஒரு டீச்சர் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து நின்னு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. "இங்க பாருங்க, கையெழுத்து போட்டு கொண்டாந்து குடுக்க, இல்லன்னா செத்து போயிட்டாங்கன்னு எழுதிருவேன்னு சொல்றாங்கங்க." எப்படியோ பல கஷ்டப்பட்டு எனக்கு ஓட்டு வந்துருச்சுங்க.